ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வியானா பிக் பாஸ் சீசன் 9 நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வர வேண்டிய ஒரு ஆள். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட கேம் மாற்றங்கள் ஆகி கடைசியில் வந்து எவிக்ட் ஆன ஒரு பர்சன். பட் சூப்பராக வந்து ஸ்டார்டிங்கில் அவங்களோட கருத்துக்கெல்லாம் பயங்கர மாதம் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, ரைட். இப்போது நேற்று டாஸ்கில் நடந்த விஷயங்களை பற்றி வியானா அவர்கள் விஜே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியானா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் எனி ஒன் இன் பர்டிகுலர் ஹியர். நான் வந்து இந்த பர்டிகுலர் பிரச்சனையில் யாருக்கும் சப்போர்ட் பண்ண வரலை. ஐ எம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் த ரியாலிட்டி ஆஃப் த ஹவுஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீட்டில் என்ன ரியாலிட்டியாக இருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன். ஹவு திங்ஸ் ஆர் ட்விஸ்டட் அண்ட் டேர்ன்ட் டு சூட் சர்டன் நேரட்டிவ்ஸ். எப்படி வந்து இங்கே நடக்கிற விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் இஸ் பிளேயிங் தர் ஓன் கேம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட ஓன் கேமை தான் விளாட்றாங்க. அதுக்கப்புறம் த பீப்புள் ரியாக்டிங் நவ் ஆர் த சேம் ஒன்ஸ் ஹூ ப்ரீவியஸ்லி பிளேடு அக்ரெசிவ்லி அண்ட் அட்டாக்டு அதர்ஸ் ரிகார்ட்லெஸ். அதாவது இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக சபரி, விக்ரம் அவங்களாம் ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, இதே பீப்புள் தான், சரிங்களா, இதே பீப்புள் தான் ப்ரீவியஸில் முன்னாடி அக்ரெசிவாகவும் அதாவது அக்ரெசிவாக அட்டாக் பண்ண விஷயங்களை அவங்களும் பண்ணியிருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே, அதே பீப்புள் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. அதாவது விக்ரம் வந்துட்டு நம்ம ஆதரி வந்து கழுத்து மேலே உக்காந்துட்டு இருக்கும்போது காலை பிடிச்சி இழுத்துருப்பார். அது எவ்வளோ பெரிய விஷயம். கீழே விழுந்தானா மண்டை வந்து அவ்வளோதான். ஆனால் அவன் என்ன பண்ணார், டக்குன்னு வெளியே வந்து சாரி கேட்டவொன்னே எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு எனக்கு கண்டிப்பாக வெளியில் ஒரு பிரச்சனை நடக்கும், சபரிக்கு என்ன நடந்துச்சோ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா போட்டார், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி சபரி என்ன பண்ணார், விஜே பாரு இப்படி வீசினார், 5 வாட்டி இடித்தார், கண்ணில் வந்து அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 2 வாரம் முழுக்க அவங்களோட கண்ணில் ஃபுல்லாக அந்த வளைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் மறைஞ்சுது. ஆனால் இப்போ சபரி வந்து இவ்வளோ துடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்போயுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போயும் இவ்வளோ பொங்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வியானா கேட்டிருக்காங்க. வியானா வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. வியானா இந்த மாதிரி போல்டாக வந்துட்டு அவங்களுடைய கேமை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நகர்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வியானா வந்து டாப் 5 இருந்திருக்க வேண்டிய ஒரு ஆள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாயிண்ட் அவுட் பண்ணி செம்மையாக பேசின ஒரு ஆள். அப்படியே அவங்களுடைய விஷயங்கள் கேமில் வந்து கொஞ்சம் அப்படியே தடமாறி போனதுனால வந்துட்டு எவிக்ட் ஆகி போனாங்க. பட் இப்போது சூப்பராக வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை எடுத்து வச்சுருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இதை தான் வந்து வெளியில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம், விஜய் பார்வதி பண்ணது நேற்று தப்பு தான். ஆனால் அதே தப்பை வந்து இதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் பண்ணியிருக்காரு, அதை பற்றி இவ்வளோ தூரம் பெருசாக பேசப்பட்டதா. அதே மாதிரி சபரி பண்ணியிருக்காரு, அதுக்காக வந்து இது வரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதா. அப்புறம் ஏன் இவங்களுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு அப்படியே வந்து பொங்குறாங்களே. அப்போ இதே மாதிரி விஷயங்களை வந்துட்டு அவங்க பண்ணும்போது யாராவது பொங்குனாங்களா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ விஜய் பார்வதியை வந்துட்டு நம்ம சபரி வந்துட்டு அந்த தலை டாஸ்கில் பண்ணும்போது அன்றைக்கி யாருமே எதுவுமே பேசவே இல்லை, கமுருதீன் தவிர்த்து. இத்தனைக்கும் அவங்க முன்னாடி டான்ஸ் பண்ணார் விக்ரம். அதை இன்னைக்கு காலையில் கூட கமுருதீன் சொன்னார், டே நீ அவங்க அடிபட்டு இருக்கும்போது நீ டான்ஸ் பண்ணால் தானே, சைலண்ட்டாக இருந்தார். எப்படி இருக்காங்கல்ல, செம்ம. அந்த பொண்ணு வந்துட்டு அதே மாதிரி அடிபட்டு கண்ணில் வீங்கி இருந்தது, அப்போ டான்ஸ் பண்ணி ஆடின ஒருத்தர் இன்றைக்கி சாண்ட்ராக்காக, எப்படி சாண்ட்ராக்காக கமுருதீன் கிட்ட ஓ ஹா ஹூ அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறார். தவறு கிடையாது. இதே விஷயங்கள் நீங்கள் அன்றைக்கி பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் ஹீரோ. ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணீங்க, கிண்டல் பண்ணிங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஹூன்னு பேசுகிறாரு. சாண்ட்ராக்கு நடந்தது கொடுமை தான். நான் வந்து மனசார வந்துட்டு நம்ம அது யாருமே வந்துட்டு மறுக்கவே இல்லை. சாண்ட்ராவை பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, விஜய் பார்வதி பண்ணது. ஆனால் இங்கே வந்து பொங்குறாங்கல்ல, அதே விஷயங்களை அங்கே வந்து சபரி இது பண்ணும்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும், பொங்கியிருக்கணும். ஆனால் என்ன தಮ್ಮ சொன்னார், மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கணும். கேட்டால் வந்து அதுக்கு பேர் வந்துட்டு இது பிளாக் காமெடியா, ஏதோ கருப்பு காமெடி ஏதோ ஒன்று சொல்லுவார். அதுக்கு சூப்பராக ஒரு வார்த்தை வச்சுருப்பார். அவங்க சொன்னால் அதை வந்து நம்ம காமெடியாக எடுத்துக்கணும். இதே இது வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து பண்ணால் உடனே வந்து பொங்குவாங்க. இவங்களும் வந்து கெட்ட வார்த்தைக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இல்லை பயங்கரமாக இருக்குது. அதை தான் வந்து இங்கே வந்து வியானா வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.